கவிதையின் கதவை நாம் போய் தட்டிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நாம் தகுதியான பிறகுதான் கவிதை நம்மை பற்றி கொள்ளும். எனக்கு அந்த கதவு தாமதமாகத்தான் திறந்தது என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு 3 கவிதை நூல்களை எழுதியிருக்கிற காலதாமதமாக இருப்பதால் இந்த அளவோடு நிறுத்தி கொண்டு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான நம் அன்பு தோழர் எங்களின் ஸ்டாலின் சரவணன் அவர்களை தாமியக்காசா தென்சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக அழைக்கிறேன். தயவு செய்து இந்த மைக்கை பிடித்துக் கொண்டு பேசவும், அதை மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஸ்டாலின் மைக்கு பிடிச்சிட்டு பேசுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. தோழர் அறிமுகம் செய்த தோழர் பேசும்போது அறிமுகம் சொன்னாங்க, கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு பேசுறேன்னு. அப்படி பார்த்தா என்னோட பேச்சே நீங்கள் கட் ஷார்ட் பண்ணணும், ஏன்னா அதுக்கான நேரம் அதிகமாகிடுச்சு. தோழர் அசோக் சிங் எப்போதுமே எந்த கூட்டங்களில் தலைமை கச கூட்டங்களில் நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப அன்பாக அணுகுவார். அவர் ஏதோ ஒரு வகையில் என்னை நினைவு வைத்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு அழைக்கணும்னு சொல்லி அன்போடு அழைச்சிருக்கார். அவருடைய அன்புக்கும் தென்சென்னையுடைய மாவட்டத்துடைய தலைமை கச தோழர்களுக்கும் எனது அன்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூரமாக இருந்து ஒரு சிலர் அன்பு செய்துக்கிட்டே இருப்போம், அவங்கள நெருக்கமாலாம் போக மாட்டோம். அவருடைய பணிகளை தூரமாக இருந்து பார்த்து கொண்டு அவர் மீது அன்பை பொழிந்து கொண்டே இருப்போம். அந்த தோழர்கள் அவர் மீது விழாமல் அன்பு பொழிவோம். அப்படிதான் நான் செல்வா அவர் மேல எப்போதுமே அன்பா இருப்பேன். அவருடைய அரசியல் பண்பாட்டு செயல்பாடுகள் நம்முடைய இடதுசாரி தோழர்களுக்கு எவ்வளவு உத்வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நானும் அடைந்து அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதே போல அரங்கத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் விமர்சகர்களும் நிறைந்து இருக்கக்கூடிய அவையாக அவை இருக்கிறது. இந்த கூட்டம் எவ்வளவு அர்த்தப்பூர்வமா இருக்கு. தென்சென்னை மாவட்ட குழு தோழர்கள் செய்யக்கூடிய வேலை இந்த கூட்டத்துக்கு சூர்யா பேசினதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கவிதைகள் வெளியிட்டிருக்காங்களோ அவர்களெல்லாம் அவருக்கு துணையாக இருந்ததாகவும் சொல்லி ஒரு அமைப்பா இயங்குவதுடைய அர்த்தம் இதுதான். அவர் சொன்னதுல முக்கியமானது என்னன்னா, களமாக இயங்குவர்கள் எழுதும் பொழுது அதனுடைய வீச்சு என்பது எவ்வளவு அர்த்தப்பூர்வமா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். களமா இயங்காம அறையில் இருந்து எழுதுபவர்களுக்கும் களமாக இயங்கி கொண்டு எழுதுவது இதுதான் அமைப்பு சொல்லுது. இயங்குவதும் எழுதுவதும் தான் அமைப்பு மீண்டும் மீண்டும் நம்மளோட வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய படைப்புகளை பகிர்ந்து கொண்டது, அது குறித்து உரையாடுவது. அவர் சொன்னார், ஒரு டீ கடையில் உட்காந்து நாங்கள் கவிதைகளை பரிமாறிப்போம். இதெல்லாம் எழுத வச்சுட்டு என் பையன் என்ன எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான். அவர் ரொம்ப தாமதம்லாம் சொன்னார். அப்படிலாம் ஒன்றும் தாமதம்லாம் இல்லை. தாமதம் இருந்தா உங்களால ஒரு நாளும் இல்லை, அதற்கு பிறகு 2 நாளும் நீங்க எழுதியிருக்கிறீங்க. அது வகையில ஒரு கூட்டம் முக்கியமான கூட்டமா இருக்கு. தொடர்ந்து அசோக் சிங் தோழர் இந்த மாதிரியான விமர்சன கூட்டங்களை முன்னெடுத்துட்டு போகணும். ஒரு விமர்சனம் இப்படி அமர்ந்து பேசும்பொழுதுதான், இப்ப நயினாருடைய தொகுப்பை பத்தி பேசும்போது, மகேஸ்வரோட தொகுப்பை பத்தி பேசும்பொழுது அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம இன்னும் முன்வைத்து பேசும்போது ரத்தையா பேசினாங்க, நிறைய விஷயம் பேசினாங்க. அப்பதான் நம்ம அடுத்த நம்மளுடைய எழுத்தை அடுத்து நகர்த்தி கொண்டு செல்வதற்கு அது பயனுள்ளதா இருக்கும். வகையில அசோக் சிங் தோழர் இயற்றமிழ் போற்றுதும் அப்படிங்கிற தலைப்பு தான் தொடர் வச்சிருக்கேன் கூட்டத்துக்கு. அந்த தலைப்புல பேசுங்க. பெரிய தலைப்பு அது. இது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை. குறைவான நேரங்களில் இந்த தலைப்பின் வழியாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பொதுவாக தமிழ் மொழியை இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். 3ஆக பிரிப்போம். உலக வழக்கிலையும் செயல் வழக்கிலையும் தமிழோடு இயங்கக்கூடிய உரைநடை, செய்யுள், இது எல்லாம் கலந்துதான் சங்க இலக்கியம் உருவாகி அப்படியே வருது. இதுல ஒரு இசை அப்படிங்கிறது சங்க இலக்கிய பாடல்கள்ல சில, அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா 8 தொகை 18 நூலுக்கு தான் அந்த பண்ணு இருக்கு. அதுலதான் பாட்டு இசையெல்லாம் இருக்கு. இது உரைநடைங்கிறது நம்மளுடைய சமூகத்துல எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் செயல்கள் சுருக்கமா எழுதப்பட்டது, ஏன் சங்க இலக்கிய பாடல்கள் செயல் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு சொல்லுவார், ஏடிபிஐ தான் சொல்லுவார். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எழுதுபொருள் வசதி இல்லை. எழுதுறது அப்படின்னா ஓலைகள்ல தான் எழுதுவாங்க. அப்ப நீங்க விரிவா எழுத முடியாது.
அப்போ நீங்க சுருக்கமாக எழுதுறதுங்கிறது அங்கே அப்படிதான் உருவாகுது. அப்படிதான் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து பாடல்கள் வந்து எழுதப்பட்டது. அப்படி பாடல்களாக ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. இப்போ பானையில் எழுதுனதா நம்ம வந்து ஆய்வுகள் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். பானையில் நீங்க பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் தான் இருக்கும். பெரிய வடிவம் வரிகளை வந்து எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ஓலையில் எழுதும்போது பக்கம் பக்கமா எழுத முடியாது. அப்போ அவ்வளவா எழுதுவதற்கான வசதிகள் இல்லாததுனால ஒளிநுட்பங்கிறது இங்கே முக்கியமாகுது. என்னன்னா 2 எழுத்திலே வந்து ஒரு ஒளியை உருவாக்குறது, ஒரு எழுத்திலே வந்து ஒளியை உருவாக்குறது. இப்படி வந்து அதனாலதான் வந்து செயல்கள் வந்து எளிமையான வடிவத்துல வந்து இருந்தது. அதுதான் முக்கியமான காரணம். ஏன் செயலோட வடிவம் வந்து அப்ப பேச்சுங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஏன் செயலோட வடிவம் அப்படி ஒரு நேர்த்தியான சுருக்கமான வடிவத்துல இருந்துச்சுன்னா அதற்கான எழுதுபொருள் வசதி இல்லை அப்போ அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமானது. அதுல நிறைய எதெல்லாம் எழுதுபொருளா பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வந்து பட்டு துணியில வந்து எழுதுற ஒரு காட்சி வரும். கோவலனுக்கு வந்து மாதவி எழுதியிருப்பாங்க ஒரு ஒரு கடிதம். அந்த ஒரு கடிதம் ஆனா செயல் வடிவத்துல தான் அந்த கடிதம் இருக்கும். அப்ப பட்டு துணியில எழுதியிருக்காங்க. எதுலலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பட்டு துணியில வந்து எழுதியிருக்காங்க. அது எழுதியிருக்க அந்த காட்சியை வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா தாளம்பூ மடல்ல வந்து பிச்சிப்பூ காம்புல செம்மஞ்சு குழம்பு தொட்டு, செம்மஞ்சு குழம்புனா இப்ப பெண்கள் உபயோகப்படுத்துற நெயில் பாலிஷ் மாதிரி பெண்கள் உபயோகம் செய்யற ஒரு வண்ண குழம்பு அதுல தொட்டு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா உரைநடைகள் வந்து அதிக பக்கங்களை வந்து கோரக்கூடிய ஒரு வடிவமாக. அப்பதான் வந்து நம்ம சிறுகதையெல்லாம் ஏன் தாமதமா உருவாகுது, சிறுகதையெல்லாம் வந்து மேற்கத்திய வடிவம், இறக்குமதி வடிவம்னு நம்ம சொல்றோம். ஏன் இப்படி வருதுன்னா அந்த காலங்கள்ல இருந்த எழுதுபொருள் வசதிகளுக்கு குறைவுதான் காரணமா இருக்கு. அப்புறம் சிறுகதை வடிவங்கள் உருவான பிறகு என்ன வகையிலலாம் மாற்றங்கள் ஏற்படுது, கவிதைகள்ல என்ன இதெல்லாம் ஏற்றமிழ்ல வந்து குறிப்பா வந்து நமக்கு கவிதைகள் எங்க வந்து நமக்கு அறிமுகமாகுது. நீங்க ஏற்றமிழ்ல வந்து நீங்க பேசினா கவிதை, சிறுகதை, நாவல் இது மூணும் தமிழ்ல வந்து தமிழ் இலக்கியத்துல வந்து எந்தெந்த வகையில உருவாகிருக்கு, அது எந்தெந்த வகையில மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் நம்ம வந்து விரிவா பேசணும். குறிப்பா கவிதை நமக்கு எங்க அறிமுகமாகுது அப்படின்னா பள்ளியில தான் நமக்கு அறிமுகமாகுது, செயல அறிமுகமாகுது, செயல் வடிவத்தில் இருக்கும். அப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா மனப்பாட பாட்டை மட்டும்தான் படிப்போம். அது வந்து ஒரு 5 வரி மதிப்பெண்குரிய ஒரு கொஸ்டினா தான் நம்ம பார்ப்போம். செயல நான் படிக்கும்போது வந்து குனித்த பருவமும் கோவை சேவாயெல்லாம் அந்த பாட்டு வந்து மனப்பாட பாட்டா இருந்துச்சு. அப்ப நாங்கள் 12ஆம் வகுப்பு பரீட்சை 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பாட்டு வந்து பரீட்சைக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு சத்தமா அந்த பாட்டை போட்டு விட்டாங்க. அதை கேட்டுட்டே எழுதி 5 மார்க் அப்போ வந்து உறுதி செஞ்சோம். இப்படிதான் நமக்கு பள்ளியில வந்து அதுக்கப்புறம் எங்க நமக்கு வந்து கவிதை அறிமுகமாகுதுன்னா காதல்ங்கிற ஒரு வடிவத்துல நமக்கு வந்து காதல் கவிதைகள் எல்லாம் சமூக கவிதைகள் எல்லாம் இங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. அது கூட ரத்தியா கூட பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. காதல் அப்படிங்கிற ஒரு 10 பருவம் வயதுல நமக்கு வந்து காதல் வந்து நமக்கு அறிமுகமாகும், கவிதையும் நம்மளோட சேர்ந்து அறிமுகமாகுது. ரெண்டு வகையில இப்ப நமக்கு காதல் தேவை, கவிதை தேவையா இருக்கு. ஒண்ணு காதலை வந்து நம்ம கவிதையின் மூலமா தெரியப்படுத்துறதுக்கும், இன்னொன்று கவிதை வழியாக காதலை நம்ம இன்னும் ஆழமாக உணர்வதற்கும் வந்து அப்போ நமக்கு வந்து கவிதை ரொம்ப தேவையா இருக்கு. அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கவிதைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் வந்து கவிதைகள் எழுதுறதை விட்டுட்டேன், நான் சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன், நாவல் எழுத அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனிதனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிழலை போல உங்களை வந்து கவிதை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு காட்சியை பார்த்தோன்னா நீங்க அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லணும், இல்லைன்னா அதை உணர்ந்ததை நீங்க வந்து அப்படியே சொல்லணும்னா நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்கன்னா ரொம்ப கவித்துவமா இருக்குல்ல அப்படிதான் சொல்லுவீங்க. ஒரு பாடல்ல நீங்க வந்து சில வரிகளை சிலாகிச்சு சொல்லணும்னா பொயட்டிக்கா இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. கவிதை உங்களை ஏதோ வகையில வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சாலைகளில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை வாசகங்கள் கூட வந்து பொயட்டிக் சென்ஸோட தான் இருக்கு. அதை கடந்து போறப்ப அது வேகமா போறோம் அப்படிங்கிறத வேகமா போகாத அப்படின்னு சொல்லாம ஒரு கவித்துவமான ஒரு வடிவத்தில் சொல்லும் போதுதான் வந்து நாம நின்று கவனிச்சு போறோம். இப்படி கவிதை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிழலை போல பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால வந்து மிகப்பெரிய புரட்சியாளர்கள் கூட வந்து அவர்கள் கவிதை வாசிப்பதையும் கவிதையை பற்றி பேசுவதையும் வந்து வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்திருக்காங்க. நெருக்கடியான வாழ்வுல வந்து நம்மளை வந்து எது ஆசுவாசப்படுத்தும்னா ஒரு கவிதை. இந்த நீங்க ரொம்ப உங்களுக்கு நெருக்கடியா நீங்க உணர்ற சமயங்கள்ல ஒரு கவிதை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
படிக்கும் பொழுது எல்லாம் நீங்கள் வேற எதை படிக்கும் போதும் நீங்கள் வந்து கான்சியஸாக இருப்பீங்க. நீங்கள் கவிதையை வாசிக்கும் போது மட்டும்தான் அந்த கவிதையோட நீங்கள் தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஒரு உலகத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்படியான கவிதைகளை வந்து நம்ம எப்படி வாசிக்கணும், அதை தேடி வாசிப்பது, அது போன்ற கவிதைகளை எழுத தொடங்குறது இது ரொம்ப முக்கியமானது. அப்போதான் அந்த உன்னதமான ஒரு அனுபவத்தை நீங்கள் வந்து பெற முடியும். எதை பற்றி எழுதுவது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏற்றமுள்ள கவிதை முக்கியமான ஒரு பகுதி. அதில் கவிதைனா எதை பற்றி எழுதுறது? காதல் பற்றி தான் எழுதணுமா, இல்லை சென்டிமெண்ட் போயம்ஸ் எழுதணுமா, இல்லை ரொமான்டிசைஸ் பண்ணணுமா? இப்போ எங்கள் தோழர் ஏகாதசி தான் வந்து ஆத்தா சில பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் கலைஞர் மேடையில் அதை பாடும்போதெல்லாம் எங்களுடைய தோழர் தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டு ஏன்டா இப்படி வந்து தாய் பாசத்தை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களை ஏன் அந்நியப்படுத்துறீங்கன்னு கேட்பார். அம்மானா வந்து வீட்டில் வந்து குறைவாக சாப்பிடணும், அம்மானா வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னே ஒன்று. அம்மாவும் ஒரு சாதாரண ஒரு உயிரினமாக பாருங்க, அவங்களும் நம்மளை போல ஒரு சக மனுஷியை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் தான் பயன்படுத்தணுமானா கவிதைக்கு வந்து பேசு பொருள் எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் கவிதையுடைய பெரிய பலம். பாரதியார் கூட வந்து கயிறை வைத்து கவிதை எழுதியிருப்பார். பாரதியார் தான் தொடர்ச்சி. நவீன கவிதைக்கான ஒரு பெரிய தொடர் யாரிடமிருந்து தொடங்குதுன்னா பாரதியார்கிட்ட தான் தொடங்குது. அவருடைய கவிதைகள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதை உணர முடியும். அவருடைய கவிதைகள்லாம் மனதில் உறுதி வேண்டும் கவிதையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கவிதை வந்து தன்னிலிருந்து அவர் தொடங்கியிருப்பார். தன்னுடைய தொடர்ச்சி தானே வந்து சமூகம். ஒருத்தர் அப்படிதான் உணரணும். ஒரு படைப்பாளி தன்னுடைய தொடர்ச்சியா ஒரு சமூகத்தை உணரணும். தன்னிடேந்து தொடங்கி அந்த கவிதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்துக்கு போகும். அப்படிதான் அவர் எழுதியிருப்பார். கவிதைக்கு எது பேசு பொருளாக இருக்கணும், எது வேணாலும் பேசு பொருளாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு கவிதை உங்களுக்கு அது பெரிய கவிதை, அதனுடைய சில இடங்களை மட்டும் சொல்கிறேன். விக்ரமாதித்யனுடைய கவிதை. அவர் என்ன எழுதியிருப்பார்னா, டாஸ்மாக்கை கடந்து செல்லும் கவிஞன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது பெரிய கவிதை, அதை நான் எல்லாத்தையும் சொல்லலை, உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். டாஸ்மாக்கை கடந்து செல்கிறான் கவிஞன். உலகத்திலேயே வேறு எதுவும் கவிஞனை இந்த அளவுக்கு சலனப்படுத்துவதில்லை. கவிஞனை அன்பாக நடத்துகிறார்கள் டாஸ்மாக் விற்பனையாளர்கள். நிரம்ப நிரம்ப நல்லவர்களாக தெரிகிறார்கள் டாஸ்மாகில் இருப்பவர்கள். நான் இடையில கட் பண்ணி தான் போறேன். ஒவ்வொரு ஊரிலும் எப்படியோ பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே ஒரு டாஸ்மாக் இருக்கிறது. சிரம பரிகாரம் செய்து கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறது ஒரு அருமையான டாஸ்மாக். கடக்க முடியாமல் உழல்கிறான் கவிஞன் டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். ஒரு பெரிய ஒரு கவிதை, ஒரு லென்த்தியான போயம். அது நீங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்த ஒரு கவிதையா நீங்க உள்ள வைக்கும்போது அது என்ன இடத்த பெறுது அப்படின்னு சொல்லி அதுல நிறைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக் கவிஞனை ஒதுக்குவதா இல்லை, டாஸ்மாகின் வசீகரம் அரசரின் கம்பீரம் போல, இப்படிலாம் அவர் சொல்லிட்டே போவார். கவிதை வரும் என்று வேறு ஆசை காட்டுகிறது டாஸ்மாக். எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அவர் சொல்லாரு, நீங்க குடிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா கவிதை உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடும் அப்படிம்பாரு. பாஞ்சாலங்குறிச்சி படத்துல வந்து ஓடி வந்த பிறகு வடிவேல் சொல்றாங்க, செருப்பு எங்கே கிடக்கு, அது எங்கேயோ கிடக்குன்னு சொல்றாங்களா, அது மாதிரி உங்களுக்கு கவிதை உங்களுக்கு கைவிட்டு போயிடும், நீங்க அதுக்காகவே நீங்க குடிக்கணும்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருப்பாரு எல்லாரிடமும். இப்படி வந்து இதை வந்து எம்டி முத்துக்குமார் சாமி ரொம்ப அழகா அந்த கவிதையை எடுத்து திறனாய்வு பண்ணியிருப்பார் நூலில். அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிறது சொல் வந்து ஒரு சமகாலத்தோட சொல் தானே. டாஸ்மாக்னு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா தெரியாது, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த சொல் இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுவுக்கு எதிரான குரல்கள் வந்து இப்போ கூட தோழர் திருமாவளவன் வந்து அதை கையில் எடுத்திருக்கிறார். அந்த குரல்கள் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லா இடங்களையும் நானும் வந்து பணிபுரிகிற கிராமங்களில் பார்க்குறேன். நிறைய குழந்தைங்க வந்து சிங்கிள் பேரண்ட் இருக்கிறாங்க, இல்லைன்னா பேரண்ட்டே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்கள் போய் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% குழந்தைகளாவது இப்படி சிங்கிள் பேரண்டாவோ பேரண்ட் இல்லாமலும் இருப்பாங்க. நீங்கள் அவங்க ஆழமாக மேலோட்டமாக விசாரித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் வந்து 45 வயசில் இறந்துருப்பார், 40 வயசில் அவங்க அப்பா இறந்துருப்பார். என்னன்னா வேறு எந்த காரணமும் இல்லை, டாஸ்மாக் குடிப்பழக்கம் தான் காரணமாக இருக்குது. சாதாரணமாக நீங்கள் சுகர் வந்து நம்ம வீடுகள்லாம் வந்து நிறைய வீடுகளில் இருக்கவங்க சுகர் வந்து 40-50 வருஷத்துக்குலாம் சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. நீங்கள் கிராமத்தில் சுகர் வந்து செத்து போயிட்டார் எங்கள் அப்பா அப்படிமா ஒரு பையன், என்னால் நம்பவே முடியல அவன் சொன்னது. சுகர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான் அவங்களுக்கான விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குடிப்பழக்கம் அவங்கள வந்து அவ்வளோ தூரம் ஆழ்த்துது. இப்படி ஒரு குரல் வரும்போது டாஸ்மாக் அப்படிங்கிற சொல் வந்து இருக்குமா? குடிப்பழக்கங்கிறது வேற, ஒரு அரசு வந்து
சாராய கடைகளை எடுத்து நடத்துவது என்பது வேற. இதே பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகளே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம விக்ரமாதித்யன் சாராய கடை அப்படின்னு பயன்படுத்தியதான். ஒரிஜினல் பேர் சாராய கடை தானே. அப்படி சாராய கடைன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கவிதையை நம்ம இவ்வளவு ரசிப்போமா அப்படின்னு தெரியாது. இந்த கவிதை இன்னும் சில வருடங்கள் கழித்து என்னவாக பார்க்கப்படுங்கிறது தெரியாது. ஆனால் சமகாலத்தில் உள்ள ஒரு சொல்லை ஒரு கவிஞன் பயன்படுத்தும் போது அதை வாசிக்கும் போது அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இப்படி நிறைய ஒரு கவிதைக்குள்ள நீங்கள் இப்படி நிறைய மொழியை வைத்து கொண்டு கவிஞர்கள் விளையாடுவதையெல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கவிதை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாயிடும். கவிதை எழுதுவது கவிதைகள் என்பதோ ஏதோ அது ஒரு மதிப்பிலிருந்து குறைவான ஒன்றா நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. உண்மையிலே ஒரு சிறுகதை எழுதுவது, நாவல் எழுதுவது, கட்டுரை எழுதுவதை விட ஒரு கவிதை எழுதுவது அவ்வளவு சிரமமான ஒன்று. நீங்கள் அவ்வளோ சுருக்கமாக நேர்த்தியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும். நீங்கள் கதை நம்ம சங்க இலக்கியத்தில் இல்லை, அதுக்கப்புறம் உருவாச்சு சொன்னோன்னா அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம சொன்னோம். இதெல்லாம் தான் காரணம். இப்போ கதைகள் எழுதாத காரணம். சங்க இலக்கியத்தில் என்ன சொன்னாங்க? கதை தானே சொல்லியிருக்காங்க. கதையை தான் பாடல்களாக சொல்லியிருப்பாங்க. அப்போ கதைங்கிறது பாடல்களுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. ஒரு சங்கராம சுப்ரமணியோட ஒரு கவிதை இருக்கு, ஒரு கணம் அப்படின்னு அந்த கவிதைக்கு தலைப்பு இருக்கும். ஒரு கணம் அதில் அதை வச்சு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கவிதையில் எப்படி சங்கராம சுப்ரமணியன் அவர் மொழியை வைத்து எப்படி விளையாடுறாரு, அது உங்களுக்கு என்ன வாசிப்பு அனுபவத்தை தருதுன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா சிலர் தினமும் கவிதைகள் படிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஏன் அவர் சிலர் தினமும் கவிதை படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அவர் தினமும் மக்களாக களத்தில் இருக்கிறார்ல, அவர் அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகவும் ஒரு கணம் அப்படி போய் கவிதைக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வந்தாருன்னா அது அவர் கொடுக்குற எனர்ஜி நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல கவிதை எழுதிட்டேன்னா எனக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைச்சிடும். எனக்கு ரொம்ப நான் டல்லாக இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நான் சோர்வாக இருக்கேன் அப்படின்னா, என் மனநிலையை நான் உத்வேகப்படுத்திக்கணும்னா நான் அன்னைக்கு ஒரு கவிதை எழுதிட்டேன்னா போதும், நானே சரி செஞ்சுட்டு வந்துடுவேன். ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் ரொம்ப சோர்வாக இருக்கும் போதெல்லாம் என் நண்பர்கள் கேட்கும் போதெல்லாம், நான் என் மேலே ரொம்ப பிரியமுள்ள நண்பர்கள் கேட்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் கவிதை எழுதிட்டேன்னா திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சிட்டா, தீவிரமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டா நான் இதிலிருந்து விடுபட்டுருவேன். எனக்கான ஒரு பற்று அங்கேதான் இருக்கிறதா நான் நம்புறேன். அங்கிருந்து விலகி வர 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 நான் சோர்வடைகிறேன். அதை பற்றி கொள்ளும் போது இழந்த அத்தனை சோர்வையும் நான் மீட்டுக்கொள்ளும். அப்படி கவிதைகள் இருக்கு. நீங்க கவிதைகளை நம்பி கொண்டு வாசிப்பதெல்லாம் கவிதைகள் இல்லை, உண்மையான கவிதைகள் இருக்கு. அதை நீங்க தேடி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்ற அந்த உணர்வுகள்லாம் பெறலாம். சங்கராம சுப்ரமணியன் ஒரு கணம்ங்கிற கவிதை அப்படிதான் இருக்கும். அவர் சொன்ன முதல் நடையில் என் பக்கவாட்டில் நான் பார்த்தது சுருண்டு உறங்கும் பழுப்பு நிற நாயை. இரண்டாவது நடையில் நான் கண்டது பழுப்பு நிற பாறையை. நான் திகைத்த போது நாயாய் எழுந்து வாளை ஆட்டிவிட்டு பாறை திரும்ப உறைந்தது. ஒன்றிருப்பு. நீங்க இந்த கவிதையை வாசிச்சு நேரடியாக வாசிச்சு அதை நீங்க உணர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கவிதைக்குள்ள என்ன மேஜிக் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். இப்படி கவிதைகள்ல நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு, நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய கவிஞர்கள், நமக்கான முன்னோடி கவிஞர்கள் ஏற்றமிழில் கவிதைக்கான இடத்தை அப்படியே தக்க வச்சுட்டு தொடர்ந்துருக்காங்க. சபரிநாதனுடைய மாதுளம்பழம்னு ஒரு கவிதை இருக்கு. மாதுளம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பிட, ஆனால் எது பிடிக்காது அப்படின்னா அதை உரிக்கிறது பிடிக்காது. இருக்கிறதே கஷ்டமான வேலை அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டிங்கன்னா அவர் மாதுளம்பழம் உரிக்கிறது தான் சொல்லுவார். அது பழகிட்டீங்கன்னா அது வேற. அப்புறம் அனிச்சையாக செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜூஸ் போடுறவங்க எப்படி பண்ணுவார் இருப்பாங்க, அது பாட்டு ரெண்டாவது உடைப்பார், கத்தி வச்சு பின்னாடி தட்டுவார், அப்படியே அது மாதுளை இதை போட்டு அரைச்சி கொடுத்துருவார். அப்போ எது ரொம்ப ஈஸியான பழம்னா ஒருத்தர் சொல்லிப்பார், பிஸ்வ கல்யாண்ராத் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாளர் இருக்கார். அவர் சொல்லுவார், பிரம்மச்சாரிகளுக்கு மிகவும் பிடித்த பழம் எதுனா வாழைப்பழம் தான் அப்படிம்பாங்க. நம்ம பிரம்மச்சாரிகள் அறைகள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மோசமாக இருக்கும், கூட்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அப்படிதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படியே பழகிருப்பாங்க. அதனால அவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு மாதுளம்பழத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் உங்களை ஒரு வாழ்நாளில் மிக மோசமான ஒருத்தராக பார்ப்பான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை எழுதியிருப்பார், உண்ணத் தகுந்த ஒன்றை அழுத்தி திறக்கிறான். அது வார்த்தை இல்லை, உண்ணத் தகுந்த ஒன்றை அழுத்தி திறக்கிறான். இதெல்லாம் நீங்களும் வாழ்க்கையில் செய்கிறீங்களே, நீங்களும் தக்காளி பழம் வெட்டுறீங்க, வெங்காயம் வெட்டுறீங்க, மாதுளம்பழம் உடைக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு சபரிநாதனுக்கு தோன்றது உங்களுக்கு தோணலை? நீங்கள் அதை பொய்ட்டிக்காக நீங்கள் அணுகலை. என்னன்னா மாதுளம்பழம் உரிக்கிறதெல்லாம் பொய்ட்டிக்காக அணுகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கவிஞர் அப்படிதான் சொல்லுவான்.
அதை நீங்கள் சகிச்சுக்கணும். ஒரு கவிஞனை சகித்துக் கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கணவன் மனைவி சகித்துக் கொள்வது, மனைவி கணவனை சகித்துக் கொள்வதை விட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு டைம்னஸ் வரும்ல ஒரு பீரியட்ல, அப்போ அவங்க ஏதாவது பண்ணி திரும்ப தன்னை மாற்றிக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞனை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிறது சகிச்சுக்கிறதெல்லாம் கஷ்டமான ஒரு வேலை. கவிஞனாக இருந்தால், அசலான கவிஞனாக இருந்தால். அப்படி அந்த மாதளம் வைக்கிறத சொல்லுவார், ஒவ்வொரு பரலையும் நெம்பி எடுப்பதற்குள்ளாக எண்கொள்ளா எண்ணங்கள் அப்படின்பார். எண்கொள்ளா எண்ணங்கள் மாணிக்க சிவப்பிற்கும் ஈர மதுரத்திற்கும் பளிங்கு மதில்களுக்கும் சம்பந்தமே அற்ற அநாத எண்ணங்கள் தழும்பி நிற்கும் கழுவு தொட்டியில் மிதக்கும் கிருதயுக ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவார். அதை அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலையை அதை பார்த்துருக்காரு அப்படின்னு தெரியும். நிறைய கவிதைகள் இருக்குது, நீங்கள் வாசிக்கணும். கிழமைகள் பற்றி பிரான்சிஸ் கிருபா எழுதின கவிதைகள் இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பற்றி எழுதின கவிதை இருக்குது. நிறைய கூட்டங்களில் அந்த கவிதையை பகிர்ந்திருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் பிரான்சிஸ் கிருபாவை பற்றி ஒரு ஆவணப்படத்தை தம்பி விவேக் வந்து எடுத்திருக்கார். அதில் நிறைய பேர் வந்து பிரான்சிஸ் கிருபாவை நினைவூட்டி பேசியிருக்காங்க. அது கூட யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து இவர் என்ன பெரிய இயேசுநாதர் மாதிரி இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. சமகாலத்தில் ஒரு கவிஞன் இப்படி வாழ்ந்திருக்கான், கவிஞனாக வாழ்ந்திருக்கான். அவர் நிறை குறைகளோட அப்படியே அசலான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அசலான மனிதராக அந்த கவிதைகளில் தன்னை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து எழுதும்போது ஒருவராக இருக்கிறோம், எழுதுவதை விட்டு பேனாவை மூடி வச்ச பிறகு வாழ்க்கைக்குள்ளே ஒரு சகஜ வாழ்க்கைக்குள்ளே திரும்பிடுறோம். அப்படி சகஜ வாழ்க்கைக்குள்ளே திரும்பாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான்னா அப்புறம் நம்ம ஆச்சரியமாக தான் பார்ப்போம். அவரை நீங்கள் என்ன இயேசுநாதராக பார்ப்பீங்களா அப்படின்னா, அவர் இயேசுநாதராக பார்க்குறேன். பிரான்சிஸ் கிருபாவாக பார்த்து கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. அதை சகித்துக் கொள்வதற்கு தான் சில மனிதர்களுக்கு வந்து மனம் இல்லை. கிழமைகள் பற்றி அவர் எழுதியிருப்பார். நிறைய சமையல் முக்கியமான கவிஞர், நிறைய கவிதைகளை எழுதுறாரு நேரடியாக. நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகளை கொடுத்துட்டே இருக்காரு. அவர் வந்து அதிகாலை பெண்கள் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் ஒரு கூட்டத்தில் இந்த கவிதை பகிர்ந்திருக்கேன். அதிகாலையில் பெண்கள் ஒரு தெருவில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க காலையில் எழுதி. ஏன் அதிகாலையில் பெண்களை குறிப்பிடுறாரு? அதிகாலை வந்து பெண்களுக்கு தான் உரித்தாரு. இப்போ தெருக்குள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் விழித்திருப்பவர்கள் அதிகமாக யாராக இருப்பாங்கன்னா பெண்ணாக இருப்பாங்க. ஏன் ஆணும் விழிப்பாருங்க, அவர் விழிச்சு எங்கே போய் உட்காந்துருப்பார், 4 மணிக்கு டீ கடையில் உட்காந்துருப்பார். அவர் விழிச்சா என்ன தூங்குறாங்க, எல்லாம் ஒன்றும் அந்த வீட்டுக்கு ஒன்றும் பெரிய நடந்துட போகிறதில்ல. அதிகாலை பெண்கள் பற்றி ஒரு கவிஞன் யோசிக்கிறான். அதிகாலையில் ஒரு பெண் என்ன பண்ணுறா, ஒருத்தி வந்து தன்னுடைய வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க ஒரு மகனுக்காக வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்து ஓடி போய் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அந்த கவிதையை முடிப்பார். எங்கே முடிப்பாருன்னா, இது எல்லாம் இல்லாமல் அதிகாலையில் ஒரு பெண் வந்து அசந்து தூங்கிட்டு இருப்பா. அந்த தூங்குற அந்த காட்சியை சொல்லியிருப்பார். அவள் எப்படி கால் வச்சுட்டு கை வச்சு தூங்கிட்டு இருப்பா, அதை இன்னொரு பெண் வந்து எப்படி பார்க்குறா அப்படிங்கிறத சொல்லி அந்த கவிதை வந்து முடியும். அதிகாலை பெண்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். நிறைய கவிதைகள் இருக்குது. நம்மளை நீங்கள் வாசிக்கணும், அதை வந்து தேடி வாசிக்கணும். டெம்ப்ளேட்டாக சில போயம்ஸை மட்டும் பெருந்தேவியுடைய கவிதைகள் முக்கியமான கவிதைகள். அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து பார்க்குற விஷயங்களை அங்கிருந்து பார்த்து எழுதுகிறாங்க. பெண்களுடைய பல பிரச்சனைகளை வந்து அவங்க எதிர்கவிதை எழுதுறதுல நிறைய பிரச்சனைகளை ரொம்ப திறந்து பேசக்கூடிய அவங்க வந்து வயலட் முட்டைக்கோஸ் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இசையுடைய வடை பற்றி ஒரு கவிதை. அந்த வடைனாவே வடை வந்து யாருக்கு வந்து மிகப்பெரிய சவால் அப்படின்னா, காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு தான் சவால். ஒரு வடையை கடந்து அன்று காலை வந்து அதிகாலை நடை பயிற்சியை முடித்து விட்டு ஒருவர் திரும்பி விட்டார் அப்படின்னா அவர் வந்து வெற்றி பெற்றார். அன்னைய நாளை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னார். திரும்பி பார்த்துட்டே போவார். ஏக்கமாக ஒரு பொண்ணை வந்து இளம் வயதில் 10 வயதில் ஒரு ஆண் கடந்து போகும்போது எப்படி பார்ப்பானோ, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படி திரும்பி பார்ப்பானோ அப்படி வந்து வடையை அவர் சாப்பிட முடியாமல் போனார்னா திரும்பி ஏக்கமாக பார்த்துட்டே போவார். அதை எழுதிக்க மாட்டார். அவர் அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த வடை வந்து அவனை எப்படி ஈர்க்குது அப்படிங்கிறத எழுதிப்பார். ஒரு உளுந்த வடையை எல்லாமே முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா, மற்றதெல்லாம் நீ ஜெயிக்கிறது கிட்ட ஒரு உளுந்த வடையை முதலில் வெல் அப்படின்னு முடிப்பார். இசை முடிச்சிருப்பார். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கவிதைகள் பற்றி இப்படி பேசிகிட்டே போனால் நிறைய பேசிகிட்டே போவேன். நேரமாச்சு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம். நிறைய இருக்குது. நம்ம உங்களோட பேசுவதற்காக நிறைய தயாரித்துருந்தேன், ஆனால் அதை பகிர்வதற்கான நேரம் இல்லை. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. பொதுவாக வந்து சிறுகதைகளில் வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து இவருடைய கதைகள்லாம் படிங்க அப்படின்லாம் லிஸ்ட் போடும்போது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இடதுசாரியாக இருந்து
மிக முக்கியமான கதைகளை நம்முடைய தளத்திலிருந்து எழுதிய தோழர் கந்தனுடைய கதைகளை நிறைய பேர் குறிப்பிட மாட்டாங்க. இங்கிருந்து இந்த தளத்திலிருந்து எழுதுவவர்கள் ஜெயமோகன் கூட அவர் குறிப்பிடும்போது கந்தனோட கதைகளை குறிப்பிடுவார். இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதையாளர். அவருடைய ஒரே ஒரு கதையை மட்டும் நீங்கள் படிங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கொம்பன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதை படிச்சிங்கன்னா அந்த கதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உலகத்தில் சிறந்த கதைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியலிட்டீங்கன்னா அதில் அந்த கதையை வந்து வைக்கலாம். அப்படி நம்ம தோழர் கந்தனன் எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு கதை. ஒரு மங்களக்குடியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு மந்தையில் போய் மாடு, ஒரு ஜோடி மாடு வாங்குறதுக்காக போவார். இதுதான் கதை. கதை வந்து நீங்கள் ஒரு பத்தியில் சொல்லிடலாம். ஒரு ஜோடி மாடு வாங்க போவார். அந்த மாடை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணார், இதுதான் கதை. ஆனால் நீங்கள் அந்த கதையோட அவருக்கு அப்படியே அந்த கதையை கொண்டு சொல்லும் முறை இருக்குல்ல, கதையோட சொல்லும் முறை அவ்வளவு நல்லா இருக்கும். போய் பார்த்துட்டு அந்த கொம்புகள் முதல்ல போய் எங்கே பார்ப்போம்னா, ஒரு ஜான் உயர கொம்புகளை பார்த்து அந்த மாடுகள் திமிரிக்கிட்டு இருக்கும். அந்த காட்சியெல்லாம் சொல்லுவார். அந்த மந்தையில் மாடுகள் எப்படி படுத்திருக்கு அப்படின்னு பார்ப்பார். அந்த மாடு வாங்கும்போது ஜோடி மாடு வாங்குறாருல, ரெண்டும் ஒரு ஜாதி மாடாக இருக்கணும், ரெண்டும் உயரம்லாம் சமமாக இருக்கணும், சம நிறத்தில் இருக்கணும். இப்படிலாம் பார்த்து அந்த மங்களக்குடியார் வந்து அந்த மாடுகளை வாங்குவார். அவருடைய வாள்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட ஜடை போல தொங்கும். அவருடைய கொம்புகள் வந்து கூரா இருக்கும். அதுக்கு மாட்டுக்குன்னு சில சாஸ்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்குவார். இந்த வாள்கள் பார்த்தீங்கன்னா, வாள்கள் முக்கியம் இல்லை, அது வந்து ஒரு வெறும் ஒய்யாரத்துக்கு தான். கொம்பு தான் ஒரு மாட்டோட ஆயுதம். அந்த ஆயுதம் கொம்பு எப்படி இருக்குன்னு அதை பரிசோதிச்சு அந்த மாடை வாங்குவாங்க. அந்த மாடுகளோட காதுகள் எல்லாம் பார்ப்பார். அதெல்லாம் குறிப்பிடுவார் அந்த கதைகளில். அந்த காதுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா, சுருண்ட காட்டு இலைகள் போல அந்த தோல் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள எவ்வித குற்றமின்றி இருக்கும். பூடான் சுழி இருக்காது. நெற்றிகளில் வந்து சின்ன சுரங்கங்களின் விஸ்தாரம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மொழியெல்லாம் பயன்படுத்திப்பார். அப்படி பயன்படுத்தி மாடு வாங்கிட்டு வருவார். அந்த மாடை வந்து கட்டி இழுத்து அவங்களால வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அந்த மாடு ரெண்டும் அவ்வளோ முரட்டு மாடுகள், திசைக்கு ஒன்றா வந்து இழுக்கும். இழுத்து எப்படியும் ஒரு 10 அடி தூரம் இழுத்துட்டு வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அவ்வளோ வலுவான மாடுகள். அந்த மாடுகளை இழுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் கட்டி அவர் பழக்கப்படுத்துவாங்க. இதான் அந்த கதை. அந்த மாட்டை எதுக்கு பழக்கப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வண்டி மாடா மாத்துறதுக்கு அந்த மாடுகளை பழக்கப்படுத்துறாங்க. இதுக்குள்ள அவ்வளவு அரசியல் இருக்கு. இந்த கதையை வந்து நீங்க ஒரு இளைய தலைமுறையிட வைத்து இந்த கதையை பேசினாவே இதுக்குள்ள இருக்க அரசியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக மனநிலை எப்படிலாம் பார்க்கப்படுது எல்லாவற்றையும் விரிவாக பேசலாம். அந்த மாடுகளை வச்சு எப்படி இது எல்லாத்தையும் இந்த மாடுகள்ங்கிற இடத்துல நம்மளை பொருத்திக்கலாம். அந்த மங்களக்குடியாங்கிற இடத்துல ஒரு அதிகாரத்தை பொருத்தி பார்க்கலாம். இந்த மாடுகளை பழக்கப்படுத்துவாங்க. அந்த 90 மாடுகளோட இந்த மாடுகளை பழக்கப்படுத்துவாங்க. அந்த 90 மாடுகளை கொண்டு வந்து இந்த மாடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க. அந்த மாடுகள் மிரண்டு அதை விரட்டும் கொம்பாடு. ஒரு நேரத்தில் வந்து கொண்டு வந்து வைக்கோல் போடுவாங்க, தண்ணி வைப்பாங்க. அந்த மாடு குடிக்க திங்க ஒரு 2-3 நாளைக்கு அப்படி விரதம் இருக்கும். அது வந்து முரண்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த மாடுகள் அதை தின்ன தொடங்கும். புல்லை திங்கும், தண்ணியை குடிக்கும். அப்போ வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அந்த மாடுகளை பழக்கப்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, மங்களக்குடியார் வந்து ஒரு 2 வெள்ளைக்கயிறு எடுத்துட்டு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வலுவானவர்களை அழைத்து அந்த மூக்கடங்கயிறு போடுவாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம படிக்கும்போது பதறும். எப்படி இருந்த மாடு மந்தையில அவ்வளோ ஒரு வலுவாக. அந்த மாடை பத்தி சொல்லும்போது ஒரு இடத்துல கந்தரன் சொல்லுவாரு, அந்த மந்தையில் அந்த மாட்டை பார்க்கும்போது அவர் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது அந்த மாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா பெரிய ரெக்கை முளைத்த பறவைகள் போல அமர்ந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவார். அந்த மொழி அந்த பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் அதே மாதிரி மூக்கில் வந்து குத்தி அந்த அந்த மூக்கணாங்கயிறு போடக்கூடிய காட்சி வந்து வச்சிருப்பார். நமக்கு வந்து நம்மளுடைய மூக்கில் வந்து கயிறை நுழைத்தினா என்ன வழியை நம்ம உணர்வோமோ அதை உணர்வோம். மூக்கில் வந்து கயிறை நுழைத்தி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாடுகள் தலையை குனிந்து கொண்டே நிற்கும். அதற்கு பிறகு அந்த மாடுகளால் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, தலையை நிமிர முடியாது. நிமித்தினா ரத்தம் ஊற்றும். இப்படி அந்த மாடுகளை வந்து மூக்கணாங்கயிறு போட்ட பிறகும் கூட மங்களக்குடியாரை அது வந்து பக்கத்தில் அணுக விடாது. அடுத்த ஆயுதமாக எதை எடுப்பார்கள்னா அவர் சொல்லுவார், காயடித்தல். அந்த மாட்டின் ஜீவ விதையை நசுக்கினார்கள். அந்த காயடிச்சு அந்த மாட்டை அந்த வண்டி மாடாக்குறதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. அதற்கு பிறகும் அதை வந்து சாலைகளில் அழைச்சிட்டு போகும்போது சாட்டை நுனியில் வந்து ரத்தம் வர வர அந்த குத்தி குத்தி அந்த மாட்டை வந்து அந்த சாலைக்கு பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு அந்த மாடுகள் சுமந்தன, இழுத்தன அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் போகும்.
பிறகு வந்து மங்களக்குடியார் அந்த மாடுகளை வென்றுவிட்ட அதிகாரத்தினுடைய திமிரில் அந்த மாடுகளுக்கு வந்து வர்ணம் பூசுவான். அதோட அந்த கதை முடியும். கொம்பன் அப்படின்னு அந்த கதையில் இருப்பது. இந்த கதைக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அந்த மாடுகள் வந்து மந்தையில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்நேகமாக இருந்துச்சு. ஒன்று இந்த நாக்கால வந்து அந்த மாடு இந்த மாடை வந்து இழுத்து விடுறது, பூமியினுடைய வாசத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது, அது குனிஞ்சிருக்குங்களா, அதை இப்படி வந்து அந்த கதை முழுவதுமே அவ்வளவு நேர்த்தியாகவும், அந்த கதையில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை ஒரு வரியை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த கதைகள் இருக்கும். இப்படி வந்து சிறுகதைகளை நமக்காக வந்து கீராஜனாரிலிருந்து அசோகமித்திரிலிருந்து எண்ணற்றவர்கள் வந்து நம்மளுடைய ஏற்றமிழிலிருந்து சிறுகதைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நாவல்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய ஏற்றமும் போற்றுதும் என்ற தலைப்புக்கு ஏற்ப நம்முடைய ஆயுள் காலம் தீரும் வரை நமக்கு வாசித்து தீர முடியாத பக்கங்கள் நமக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அதையெல்லாம் தேடி தேடி வாசிப்பதற்கு இது போன்ற நீங்கள் அறியப்படாத, இன்னும் உங்களுடைய கவனத்துக்கு வராத மிகச்சிறந்த கதைகள், நாவல்கள், கவிதைகள் உங்களுக்காக, உங்களுடைய வாசிப்புக்காக காத்திருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு பிறகு வாசிப்பு என்பதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழக்கமான ஒரு செயல்பாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லா இடர்பாடுகளின் போதும், நெருக்கடிகளின் போதும், மகிழ்ச்சியின் போதும், துயரத்தின் போதும் நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல புத்தகத்தை நாடி செல்பவராக, ஒரு நல்ல கவிதையை, ஒரு நல்ல கதையை அணைத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நன்றி.